நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஒரே இடத்தை 2 பேருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக குஜ்லியம்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இரு தரப்பினர் பயங்கர மோதல். திண்டுக்கல் குஜ்லியம்பாறையை அடுத்த கோவிலூரை சேர்ந்தவர் வேலுச்சாமி என்பவருக்கு கொல்லப்பட்டியில் 23 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் 4 ஒரு பகுதி வேலுச்சாமியின் உறவினர் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று சார் பதிவாளர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இரு தரப்பினரும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். இரு தரப்பினரும் தங்களது ஆவணங்களை காட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அலுவலக அதிகாரிகள் அனைவரையும் வெளியில் செல்லுமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டனர். அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த இரு தரப்பினரும் மீண்டும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி சட்டைகளை கிழித்துக் கொண்டு 2 சக்கர வாகனங்களையும் தள்ளிவிட்டு கடும் மோதலில் ஈடுபட்டனர். அப்பொழுது தகவல் அறிந்த குஜ்லியம்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். போலீசார் வந்ததையும் அறியாமல் இரு தரப்பினரும் மாறி மாறி கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் போர்க்களம் போல் காட்சியளித்தது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். எனவே விருதுநகர் தொகுதியில் மறு ஓட்டு எண்ணிக்கையை விரைந்து நடத்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே பையூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆடு ஒன்றின் கழுத்தில் ராஜா மாநில தலைவர் அண்ணாமலை படத்தை அணிவித்து ஆட்டை இழுத்து வந்து நடுரோட்டில் தலையை வெட்டி அண்ணாமலை ஆடு பலியாடு என திமுகவினர் கோஷமிட்டனர். இது வீடியோ பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பயிற்சி மையங்களில் படிக்காமல் யூடியூப் சேனல் உதவியுடன் தன்னம்பிக்கையோடு படித்து நீட் தேர்வில் மாநில சாதனை. திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் சாந்தி நிகேதன் மேல்நிலைப் பள்ளி மாணவர் சஞ்சய் நீட் தேர்விற்காக எந்த பயிற்சி மையத்திற்கும் சென்று படிக்காமலேயே நீட் தேர்வு தொடர்பாக யூடியூபின் உதவியுடன் 2 ஆண்டுகளாக நீட் தேர்விற்குரிய வினாக்களை தேர்வு செய்து படித்தார். யூடியூபில் நீட் தேர்வு தொடர்பாக ஏராளமான சேனல்கள் உள்ளதால் வினாக்களில் எழும் சந்தேகங்களுக்கு யூடியூப் சேனல் வாயிலாகவே நிவர்த்தி பெற்று நேரத்தை வீணடிக்காமல் துவக்கத்தில் கடினமாக இருந்தும் யூடியூப் வாயிலாக பயிற்சி பெற்ற நிலையில் எளிதாக படித்து தன்னம்பிக்கையோடு நீட் தேர்வு எழுதியதில் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைத்தது என தன்னம்பிக்கையுடன் மாணவர் சஞ்சய் கூறினார். இன்று பிற்பகல் 4 மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ரா குணசேகரன் அவர்கள் தலைமையில் கோவை மாவட்ட அரசு பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளுடன் 1ஆம் காலாண்டு கூட்டத்திற்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட அரசு பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதில் நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொதுச் செயலாளர் JM உசேன் மற்றும் S ராஜபாண்டியன் மாநில இணை செயலாளர் இருவரும் கலந்து கொண்டனர். அதில் பல்வேறு துறைகளின் கோரிக்கைகள் பற்றி பேசப்பட்டது. கோவை மாநகராட்சி பெண்கள் 3 மேல்நிலைப் பள்ளிகளில் சேர்க்கைக்கு குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவிகளை பள்ளிகளில் சேர்க்காமல் புறக்கணித்து வருவது பற்றியும், மேலும் புறநகர் பகுதிகளில் மகளிர் இலவச பேருந்துகள் இல்லாமல் தாழ்தள மிதவை பேருந்துகள் மட்டுமே செல்கிறது. இதனால் மகளிர் 2 மடங்கு காசு கொடுத்து பயணிக்க வேண்டியுள்ளது. மகளிருக்கு இலவச பஸ் விட வேண்டும் என கோரிக்கையும் நம் அமைப்பின் சார்பாக கொடுக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட SP பிரதீப் உத்தரவின்படி ஒட்டன்சத்திரம் உட்கோட்டம் DSP முருகேசன் ஆலோசனையின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஷேக் அப்துல்லா தலைமையிலான காவலர்கள் வேளாங்கண்ணி, கார்த்திக் ராஜன், மோரிஸ், ஜோசப் ராஜ், காங்குமணி ஆகியோர் செம்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாளையங்கோட்டையை சேர்ந்த கோவிந்தன் மகன் விஜய் ஓட்டி வந்த TN 40 K 8739 அசோக் லைலேண்ட் லாரியில் ஆந்திராவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கஞ்சாவை ஆதிலட்சுமிபுரம் பிரிவு அருகே வைத்து சுமார் 3 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி செம்பட்டி போலீஸ் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஆயக்குடி, கோம்பைப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் யானை கூட்டத்தால் ஏற்படும் சேதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி பழனி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்த விவசாயிகள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.